ஹாய், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, த ஹிட்டன் காஸ்ட் ஆஃப் ஷாப்பிங் ஆஃபர்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இன்னமும் ஆஃபர்ன்ற பேரில் எக்ஸ்ட்ரா மணியை தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம் வேஸ்ட்டாக. சும்மா ஏதாவது மால்ஸ்க்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம்னாலே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். நிறைய பேர் இன்னமும் கூட பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் பார்த்தோம்னா போய் நின்று என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு தான் அதை வருவோம். ஆனால் நம்ம அது தேவைக்குன்னு வாங்குறத விட அங்கே ஆஃபர் இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்குறது தான் அதிகமாக இருக்கும். நமக்கு தேவையான பொருள் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது, ஸோ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றதுனால நம்ம போய்ட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வருவோம். ஆனால் அதுக்கு நம்ம மணி எக்ஸ்ட்ராவாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு ₹500 ஒரு பேண்ட்லூன்ஸில் கூப்பன் கிடைக்கிது அப்படின்னா, அந்த ₹500 கூப்பனை வேலிடாக மாற்றுறதுக்கு நம்ம ₹1000 ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ₹500 வேலிடாக மாறும். ஸோ டோட்டலாக 1500 அன்வான்டாக நம்ம போய்ட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா ₹1000 அன்வான்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சின்ன சின்ன டிஸ்கவுண்ட்ஸ் நமக்கு பெரிய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸாக மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெரிய பெரிய கடைங்களுக்கு நம்ம போகிறோன்னு வைங்களேன், ஜெயச்சந்திரனோ இல்லை சரவணா ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெரிய கடைக்கு போகிறோம். ஆனால் அங்கே நம்ம தேவைன்னா நம்ம ரன்னிங் மெட்டீரியல்லே வாங்க முடியும். பட் லாஸ்ட்டாக ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சு அதுக்குள்ளே நிறைய பிட்ஸு லாஸ்ட் பிட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் 30% ஆஃபரில் தான் அவங்க கொடுக்கணும். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ரன்னிங் மெட்டீரியலில் என்ன, அந்த ரோலில் என்ன காஸ்ட் இருக்கோ அதே காஸ்ட்டை அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கோ அந்த சென்டிமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் என்ன ஆஃபர் இருக்குது? அது ஆஃபரே இல்லையே. நானே நிறைய தடவை ஆஃபர் இருக்குதுன்னு நினச்சி அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி தான் ஃப்ளாஷ் சேல். நமக்கு ஒரு திங்ஸ் வாங்கணுன்ற ஐடியாவே இருந்திருக்காது. ஆனால் அந்த ஃப்ளாஷ் சேலில் அந்த பொருள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா இவ்வளோ ருப்பீஸ் ஆஃபர்னு சொல்லிட்டுருக்கோம். நம்ம கடன் வாங்கியாவது அந்த பொருளை நம்ம வாங்கியிருந்திருப்போம். ஆனால் பொறுமையாக கூட நம்ம அதை வாங்கலாம். அவ்வளோ எமர்ஜென்சி நமக்கு இருக்காது. அதே மாதிரி தான் இந்த ஸ்பீக்கர் வாங்கும்போது, மார்ஷல் ஸ்பீக்கர் என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதை வாங்கும்போதும் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 50,000க்கு வாங்கியிருந்திருக்கலாம், 10,000 ஆஃபர். ஆனால் அந்த 50,000 நான் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணியோ இல்லை கடன் வாங்கியோ தான் வாங்கியிருந்திருக்க மாதிரி ஆகிருக்கும். ஆனால் நான் வாங்கினது சேவ் பண்ணி தான் வாங்கினேன். அப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம எந்த ஒரு கடனும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சீப் ப்ராடக்ட்ஸ். இப்போ எனக்கு இந்த ஸ்லிப்பர் ₹100 சொல்லிட்டு ₹200 தான் வாங்கினேன். பட் ஆனால் இது ஒர்த்தான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அது ஒர்த்து கிடையாது. சும்மா கலெக்ஷன் மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும். இதே நம்ம ஒரு ₹500,000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினோம்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் லைஃப் கொடுத்துருந்துருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரீ டெலிவரிஸ். இப்போ நம்ம வீட்டிலேருந்து டெய்லியுமே வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயே வெஜிடபிள்ஸ், க்ரோசரிஸ்லாம் வாங்கிடலாம். ஆனால் ஃப்ரீ டெலிவரிஸ்ன்ற பேரில் அவங்க நம்மளை ₹100 வாங்கினா தான் அந்த ஃப்ரீ டெலிவரி நம்மளால் அவைல் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு தேவை என்னமோ ஒரே ஒரு ₹20 பால் பாக்கெட் தான் தேவைப்பட்டிருந்திருக்கும். ஆனால் அந்த ₹20 பால் பாக்கெட்டுக்கு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ₹100 ஸ்பெண்ட் பண்ணி ₹100 நம்ம க்ரோசரிஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ₹20 பால் பாக்கெட் நமக்கு கிடைக்கும். ஆல்சோ ₹100 போனால் ரீச் பண்ணால் தான் அந்த ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும் ஜெப்டோலெல்லாம். அதுக்காக நம்ம ₹100 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம வெளியிலேயே கூட வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த வெஜிடபிள்ஸ் ஜெப்டோவில் வாங்குறத விட வெளியில் வாங்கினா இன்னும் காசு நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ₹30 போட்டிருக்கான் டொமேட்டோலாம். வெளியில் போய் வாங்கினா ₹25 தான் வருது. ஆல்சோ நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்குற அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கான்னு கேட்டால் அவ்வளோ நல்லாவும் இல்லை. சம்டைம்ஸ் தான் நல்லா வருது, சம்டைம்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக வருது. அதே மாதிரி தான் டெம்பரரி ஹாப்பினஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஷூவை என் பொண்ணோட பர்த்டே நேமிங் செரிமனி அப்போ வாங்கியிருந்தேன். இது ஒருத்தவங்க கிஃப்ட் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க வரும்போது நான் கேட்டிருந்தேன், அவளோட ட்ரெஸ்ஸு ரெட் கலரு, ஸோ அவளுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் ஷூ வேணும், வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, வர வழியிலன்றதுனால அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஷூவை நான் எத்தனை தடவை போட்டிருப்பேன்னு கேட்டால் அன்றைக்கி ஒரு நாள் தான் போட்டேன். இந்த ஷூவோட காஸ்ட் ₹500. இதுக்காக ₹500 நான் ஸ்பெண்ட் பண்ண வச்சுருக்க தேவையில்லை. அது ரொம்ப ரொம்ப வேஸ்ட். இப்போ யோசிச்சு பார்த்தேன்னா அதே மாதிரி தான் இந்த ஹேர் பேண்டுமே கூட. இதுவுமே அவங்க வாங்கிட்டு வந்தாங்க வரும்போது. சரி, மேட்சாக இருக்குமே, ஃபோட்டோஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. இதை நான் வாங்கியிருக்கவே கூடாது. அந்த ஃபங்க்ஷன் அப்போ யூஸ் பண்ணதை தவிர்த்து அதுக்கப்புறம் இது சுத்தமாக யூஸே ஆகலை. இப்போ பார்த்தா குழந்தை வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பேண்டும் இவ்வளோ பெரிய இதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தை போட்டுட்டும் இருக்க மாட்டேன். மேபி இந்த கிளிப்பு வேணால் எனக்காவது யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இவ்வளோ பெரிய பேண்டு இதுக்கப்புறம் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான். அதுக்காக நான் அதை ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்க தேவை டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக.
அதே மாதிரி தான் ஆஃபர்ஸ் ஃபீல் ஹோம் கிளட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு நான் இந்த நெயில் பாலிஷ் வாங்கும்போதும் 3 நெயில் பாலிஷ் 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஜுடியோவில் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அது அப்போ தேவைப்பட்டுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக அது தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட் தான். நான் ஏதோ வாங்குறதுக்கு போனது ட்ரெஸ்ஸுக்கு தான். பட் இது அன்வான்டாக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன தான் ஆஃபராக இருந்தாலும் எனக்கு மேபி ஒரு நெயில் பாலிஷ் தேவைப்படுற இடத்துல கூட நான் 3ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்துருக்கலாம். அது தேவையான்னு கேட்டால் அது அன்வான்டட் தான். இப்போ குழந்தைக்கு தான் வச்சு யூஸ் பண்ணி அதை காலி பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃபர்ஸ் வந்துட்டு அவங்களோட மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் தான். அந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட அந்த ட்ரிக்ஸ்க்காக தான் அந்த ஆஃபர்ஸே வந்துட்டு கொடுக்குறாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல. அது தெரியாமல் நான் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் இத்தனை நாள். ஸோ இனிமேல் வாங்குவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க போகிறது கிடையாது. அதனால தான் நான் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் மணின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.